ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிவி. மேரேஜ்ங்கிறது எல்லாத்தோட லைஃப்லயுமே நடக்கிற ஒரு முக்கியமான மொமெண்ட். அந்த நாள் அப்போ எல்லா கல்யாண பொண்ணுங்களுமே ஒரு பிரின்சஸ் தான். அன்னைக்கு நம்ம பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் கல்யாணத்து அன்னைக்கு மேக்கப் போட்டா நம்ம அழகா ஆயிடுவோம்னு. பட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின் கிளீன் அண்ட் கிளியரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க ஸ்கின் கிளீனா இருந்தாதான் போடுற மேக்கப்பும் அழகா தெரியும். இல்லாட்டா ரொம்ப பேட்சியா கேக்கியா ஆயிடும். ஸோ நான் இந்த வீடியோல சொல்ல போற டிப்ஸை நீங்க 30 days கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். கல்யாணத்து அன்னைக்கு பார்க்க இன்னுமே நல்ல பிரைட்டா இருப்பீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்க. சோ நம்ம பண்ற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிடும். நான் ஒரு ஃபுல் சைஸ் பனானா எடுத்து வச்சிருக்கேன். இது தோல் உரிச்சு இந்த பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம இதை நல்லா மசிச்சிட்டோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நான் லைட்டா சூடு பண்ணி தான் இதுல சேர்க்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பனானாவை நல்லா மசிச்சுக்கோங்க. அப்பதான் அது தேங்காய் எண்ணெய் கூட சேரும், இல்லாட்டா அது சேராது. இப்ப இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஹனி வேண்டாம்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்க போட்டுட்டு வாஷ் பண்றப்போ ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை பேக்கை நீங்க இன்னைக்கு போட போறீங்கன்னா முத நாளே ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்க ஒரு தடவை அப்ளை பண்ணும் பொழுது உங்க ஹேர் சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். இதை வாரத்துக்கு நீங்க 3 தடவை கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு வரும் பொழுது உங்க ஹேர் சாஃப்ட் ஆகிறது மட்டும் இல்லாம புதுசா ஹேர் growthக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னதான் நீங்க உங்க ஃபேஸ்க்கு செட் ஆகுற மாதிரி லிப்ஸ்டிக் கலர் சூஸ் பண்ணா கூட லிப்ஸ் கிராக் இல்லாம இருந்தாதான் அந்த லிப்ஸ்டிக் பார்க்க அழகா இருக்கும். சோ உங்க லிப்ஸ் கிராக் இல்லாம சாஃப்டா வச்சுக்கிற டிப்ஸை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நான் ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இது கூட 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். இந்த மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரப்பை உங்க லிப்ஸ்ல உங்க ஹேண்ட் இல்லாட்டா டூத் பிரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்டிலா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பை நீங்க நிறைய தடவை யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணீங்கனாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமா மசூர் தால் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து 2 டீஸ்பூன் இதுல போட்டுக்கலாம். மசூர் தாலை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னை பிரைட்டன் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்க டேனை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு உங்க ஸ்கின்ல இருக்க ஆயில் அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம ஆக்னி வராம உங்க ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபேர் கிடைக்கும். நான் ஒரு 10 பாதாம் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 டீஸ்பூன் அளவு இதுல சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட் பவுடர் உங்க ஸ்கின்னை ப்ளீச் பண்றது மட்டும் இல்லாம ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கலாம். சந்தனத்தை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்க ஸ்கின்னுக்கு ஒரு ரேடியன்ட் க்ளோ கிடைக்கும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பவுடரை நீங்க ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 20 நாள் வரைக்கும் வெளியே வச்சாலே இந்த பவுடர் நல்லா இருக்கும். இப்போ இந்த பவுடர்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது ட்ரை ஸ்கின், அதனால இது கூட நான் மில்க் சேர்த்துக்கிறேன். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் மில்க் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா நம்ம மில்க் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க.
பண்ணிக்கோங்க, ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்க ஸ்கின் டைப் எதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கான வீடியோவும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பண்ணிருக்கோம். அதோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். நீங்க அங்க போய் செக் பண்ணி கூட உங்களோட ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கலாம். நாம இப்ப ப்ரிப்பேர் பண்ணோம்ல, இந்த பவுடரை நீங்க பாத் பவுடரா கூட யூஸ் பண்ணலாம். நீங்க பாத் பவுடரா யூஸ் பண்றீங்கன்னா இதை டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த பவுடரை நீங்க ஃபேஸ் மாஸ்கா யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த பவுடரை அப்ளை பண்ணிட்டு உங்க ஸ்கின்ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ்ல ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட half லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமா ஹனி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்கை நீங்க டெய்லி மார்னிங் வெறும் வயிற்றுல குடிச்சிக்கிட்டே வரும் பொழுது உங்க பாடியில இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். இது பெல்லி ஃபேட் ரிடக்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆக போற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ரேவதி.